ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிஸ் அண்ட் கிச்சன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. உளுந்து சாதமும் தலைக்கறி கிரேவியும் பண்ண போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் 2 ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட டாடிஸ் அண்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். தோல் உளுந்து, தோலோடு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். முதல்ல அரிசியும் உளுந்தும் அளந்து எடுத்துக்கலாம். நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு தான் உளுந்தும் எடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த வீசத்தில் 2 வீசம் கருப்பு உளுந்து எடுத்துக்க போகிறேன். அதே அளவு 2 வீசம் நான் அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 வீசம் உளுந்து எடுத்துட்டோம். அதே ரேஷியோவில் இப்போ நான் அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியும் உளுந்தும் நல்லா கலஞ்சிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் உளுந்தும் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உளுந்து சாதம் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டுத்தையும் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உளுந்து சாதத்துக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் மொத்தம் இந்த வீசத்தில் 4 வீசம் அரிசியும் உளுந்தும் சேர்ந்து போட்டிருக்கேன். அப்போது 1க்கு 1.5 அப்படின்ற ரேஷியோவில் மொத்தம் 10 வீசம் தண்ணி எடுத்து நான் சைடில் சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில். குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னே இன்றைக்கி நான் உளுந்து சாதம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது உளுந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உளுந்தும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் நான் விட்டுக்கிறேன்.
3 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்மளோட உளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பொலன்னு வந்திருக்குன்னு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழைஞ்சா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் குழைவாக வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட அடுத்த ரெசிபியான தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தலைக்கறி கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ தலைக்கறி வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல தலைக்கறி செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாய், இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், கடல் பாசி, 3 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இதோடு சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா வறுக்கும் போதே நல்லா கமகமன்னு வாசனை வரும். என்னம்மா பக்கத்து அடுப்பில் ஏதோ வேகுது போல்? ஆமாப்பா, இங்கே வந்து தலைக்கறிக்கு ஸ்பைசஸ் வந்து வறுத்துருக்கேன். இதில் வந்து மூளை வந்து வேகுது, மூளை ஃப்ரை பண்ணலான்னு மூளை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ ஏற்கனவே என்னோட சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்படியே ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் 2 பூண்டும் ஃபுல்லாக எடுத்து நான் அரைக்க போகிறேன். அந்த மிக்சர் ஜார், மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். அப்போது அதில் ஒட்டிகிட்ருக்க மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தலைக்கறி கிரேவி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ வந்து செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுவுமே நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கனால நான் எதுவுமே போட்டு தாளிக்கல, வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகா, மிளகு எல்லாம் போட்டிருக்கனால காரம் இந்த அளவுக்கே போதும். காரம் வேணுங்கிறவங்க 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. குக்கர் விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட தலைக்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கும்போது நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஃபுட்டு உளுந்து சாதமும் தலைக்கறி கிரேவியும் சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி உளுந்து சாதமும் தலைக்கறி கிரேவி, ஒரு பாயில்டு எக்கு குக்கும்பரோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.